கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு படிப்படியாக ஐஸ்வர்யம் பெருக பரிகார தலமாக விளங்கும் சிவ ஆலயம். சங்கு சக்கரத்துடன் காட்சியளிக்கும் முருகப்பெருமான். மூவரால் தேவாரல் பாடல் பெற்ற 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவ ஆலயம். வணக்கம் விவேஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல தஞ்சாவூர் மாவட்டம் அலகாபுத்தூர் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் சொர்ணபுரீஸ்வரர் ஆலயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். முதலில் இந்த ஆலயம் எங்கு உள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். இந்த ஆலயமானது கும்பகோணத்தில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் திருநறையூர் நாச்சியார் கோயில் போகும் வழியில் இத்தலம் அமைந்திருக்கிறது. திருநறையூருக்கு முன்னால் அலகாபுத்தூர் என்ற ஊரின் தொடக்கத்திலே இக்கோவில் பேருந்து சாலையில் இருந்து சற்று தள்ளி அருகிலேயே அழகாக அமைந்திருக்கிறது. கோவிலோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது இந்த ஆலயத்தோட முழுமையான வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்குள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். இந்த ஆலயத்தில் சிவபெருமான் மூலவராக சொர்ணபுரீஸ்வர் என்ற பெயரிலும் படிகாசு அளித்த நாதர் என்ற பெயரிலும் அருள்பாலிக்கிறார். உற்சவரின் பெயர் சோமகந்தர், அம்மனின் பெயர் அழகாம்பிகை, தலவிருஷமாக வில்வ மரம் உள்ளது. தீர்த்தத்தின் பெயர் அமிர்த புஷ்கரணி. புராண காலத்தில் இந்த ஊர் சிறுவில்லிபுத்தூர், அரிசிக்கரைப்புத்தூர் என்று அழைக்கப்பட்டது. தற்பொழுது அலகாபுத்தூர் என்று அழைக்கப்படுகிறது. பிரம்மா கைலாயத்திற்கு சென்ற பொழுது அங்கிருந்த முருகனை அவர் கவனிக்காமல் சென்றார். உடனே பிரம்மாவை அழைத்த முருகன், நீங்கள் யார் என கேட்டார். பிரம்மா அவரிடம் தன்னை அறிமுகப்படுத்தி தானே உலகை படைப்பவன் என்று கர்வத்துடன் கூறினார். முருகன் அவரிடம் எந்த மந்திரத்தின் அடிப்படையில் படைப்பு தொழிலை செய்கிறீர்கள் என்று கேட்டார். ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் அடிப்படையில் தான் என்றார் பிரம்மா. முருகன் ஓம் என்ற மந்திரத்தின் விளக்கம் என்ன என்று கேட்டார். அவருக்கு அது தெரியவில்லை. எனவே அவரது தலையில் கொட்டி அவருடைய பதவியை பறித்தார். இதை அறிந்த சிவன் முருகனிடம் பிரம்மாவிடம் பதவியை கொடுக்கும்படி கூறினார். முருகன் கேட்கவில்லை. சிவன் பிரணவத்தின் விளக்கம் சொல்லும்படி முருகனிடம் கேட்கவே முருகப்பெருமானும் பிரணவ மந்திரத்தின் விளக்கத்தை கூறினார். சிவன் அவரை சமாதானம் செய்யவே மீண்டும் பிரம்மாவிடம் பதவியை ஒப்படைத்தார். பிரணவத்தின் பொருள் தெரியாவிட்டாலும் வயதில் பெரியவரான பிரம்மாவை தண்டனை கொடுத்ததற்காக மிகவும் வருந்தினார் முருகன். எனவே தவறுக்கு மன்னிப்பு வேண்டி இத்தலத்தில் தவம் இருந்தார். சிவன் அவருக்கு காட்சி தந்து தவறை யாரு வேண்டுமானாலும் சுட்டி காட்டலாம், தவறு இல்லை, ஆனால் தண்டனை கொடுத்ததுதான் தவறு என்று அறிவுரை கூறினார். அந்த சிவபெருமானே இங்கு சிவமூர்த்தியாக எழுந்தருளி உள்ளார். அலகாபுத்தூர் என்று அழைக்கப்படும் அரிசிக்கரைப்புத்தூருக்கு செருவிலிபுத்தூர் என்றும் பல பேர் உண்டு. இந்த செருவிலிபுத்தூரில் சிவவேதியர் குலத்தில் தோன்றியவர் புகழ் துணை நாயனார். இவர் சொர்ணபுரீஸ்வரருக்கு சிவாக முறைப்படி தினந்தோறும் பூஜைகள் செய்து வந்தார். வயதாகிவிட்ட போதிலும் தினமும் அரிசி லாட்டிலிருந்து நீரை கொண்டு வந்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதை நிறுத்தவில்லை. முதுமையின் துயரம் போதாதென்று ஊரில் கடும் பஞ்சம் ஏற்பட்டதால் புகழ்துணை நாயனாரை வறுமை பற்றி கொண்டது. அப்படியும் அவர் தன் கடமையிலிருந்து தவறவில்லை. பசியால் வாடி உயிரிழக்க நேர்ந்தாலும் ஆலய பணியை துறக்கும் எண்ணம் அவர் மனதில் எழவில்லை. ஒரு நாள் அரிசி லாட்டிலிருந்து சென்று குடத்தில் நீரை நிரப்பிக் கொண்டு இறைவன் சந்நிதிக்கு வந்தார். பசி மயக்கத்தில் கால்கள் தள்ளாட, கைகள் நடங்க குடத்தை தூக்கி அபிஷேகம் செய்ய சென்றார். குடம் தவறி இறைவனின் திருமுடி மீது விழுந்தது. சிவலிங்கத்தின் மீது விழுந்த குடத்தால் சிவபெருமான் தலையிலேயே அடிபட்டு விட்டதாக எண்ணி பயந்து மயங்கி விட்டார். மயங்கி விழுந்த அவர் கனவில் இறைவன் தோன்றி, பஞ்சம் தீரும் வரை தினமும் உனக்கு பொற்காசு தருகிறேன், அதனால் உன் துன்பம் நீங்கும் என்று கூறி அங்கிருந்து மறைந்து விட்டார். விழித்திருந்த புகழ் துணை நாயனார் சுவாமிக்கு அருகில் உள்ள பீடத்தில் பொற்காசு இருக்க கண்டார். அதே இடத்தில் தினமும் அவருக்கு ஒரு பொற்காசு கிடைத்தது. அதை கொண்டு வறுமையை விரட்டி இறைவனுக்கு மேலும் சிறந்த தொண்டு செய்து இறுதியில் இறைவன் திருவடியில் ஐக்கியமானார். இதனால் இறைவனுக்கு படிகாசு அளித்த நாதன் என்ற பெயரும் ஏற்பட்டது. கைலை நாதனாகிய கங்காதரன் தன் தலையில் கங்காதேவி இருந்த பொழுதும் நாளும் ஒரு பொற்காசு கொடுத்து ஒரு குடம் காவிரி நீரை பெற்று அபிஷேகம் கொண்ட திருத்தலமே அரிசிற்கரை புத்தூர் எனும் சோழநாடு திருத்தலமாகும். மூலவரான சிவலிங்க திருமேனியில் பானம் சற்று உயரமுடையதாக பீடத்தின் நடுவன் அமைந்துள்ளது. படிகாசு அளித்த நாதர் என்பதும் சொர்ணபுரீஸ்வர் என்பதும் இவரின் திருநாமமாகும். தெற்கு நோக்கிய சன்னதியில் இறைவி அழகிய நாயகி என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார். பொதுவாக பெருமாளுக்கு தான் சங்கு சக்கரம் வைத்தபடி அருள் பாலிப்பார். ஆனால் இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமான் சங்கு சக்கரம் வைத்தபடி அருள் பாலிக்கிறார். ஆறுமுகர் 12 கரங்களுடன் மயில் வாகனராக விளங்குகிறார். இவருடைய வடிவில் வலது பக்கம் உள்ள 6 கரங்களில் முதல் கரம் சக்கரமும் இடது பக்கம் உள்ள 6 கரங்களில் முதலாவது கரம் சங்கும் ஏந்தி இருப்பது மிகவும் அரிதான அமைப்பாகும்.
இம்மாதிரி அமைப்புள்ள ஆறுமுக சன்னதி காண்பது மிகவும் அரிது. இச்சன்னதியில் பிரார்த்தனை செய்து கொண்டால் விஷக்கடியிலிருந்து குணமாகலாம் என்று இன்றும் நம்பப்படுகிறது. அசுரர்களின் தொல்லை அதிகரிக்கவே அவர்களை அழிக்க சிவன் அங்கிருந்து முருகப்பெருமானை அசுரனை வதம் செய்ய கிளம்பும்படி கூறவே முருகனும் கிளம்பினார். அப்பொழுது சிவனும் தேவர்களும் அவருக்கு பல ஆயுதங்களை கொடுத்தனர். அப்பொழுது திருமால் தனது சங்கு சக்கரத்தையும் கொடுத்தார். ஆயுதங்களுடன் சென்ற முருகன் அசுரர்களை சம்மாரம் செய்தார். இந்த நிகழ்வில் அடிப்படையில் இங்குள்ள முருகன் கையில் கேடயம், வில், அம்பு, சாட்டை, கத்தி, சூலாயுதம், வஜ்ரம் மற்றும் திருமாலின் ஆயுதங்களான சங்கு சக்கரத்துடன் காசு தருகிறார். சங்கு சக்கரமே இவரது பிரதான ஆயுதமாக இருக்கிறது. இந்திர மயில் மீது அமர்ந்த கோலத்தில் இருக்கும் முருகர் கல்யாண சுந்தர சண்முக சுப்பிரமணியர் என்று அழைக்கப்படுகிறார். அருகில் வள்ளி தேவானையும் இருக்கின்றனர். இவரது திருவாசி ஓம் வடிவில் அமைக்கப்பட்டிருப்பது மற்றொரு சிறப்பு. திருமாலின் ஆயுதங்களுடன் முருகனையும் அருகில் மகாலட்சுமியையும் ஒரே சமயத்தில் தரிசிப்பது இக்கோயிலின் தனி சிறப்பாகும். நாயன்மார்களில் ஒருவரான புகழ்துணை நாயனார் பிறந்து வளர்ந்து முக்தி அடைந்த தலமாக இது உள்ளது. தற்பொழுதும் இவரது தலைமுறையினரே இங்கு பூஜை செய்து வருகின்றனர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகிய மூவரால் தேவாரல் பாடல் பெற்ற திருத்தலம் என்ற பெருமைக்குரியது இந்த ஆலயம். தவறை யாரு வேண்டுமானாலும் சுட்டிக்காட்டலாம், ஆனால் தண்டிக்கும் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று அறிவுறுத்திய விசேஷமான தலம் இது. பெரிய புராணத்தில் சேக்கிழார் குறிப்பிடும் சிறுவில்லிபுத்தூர் என்னும் இத்தலம் அரிசிக்கரைப்புத்தூர் மருவி அழகாபுத்தூர் என்று தற்பொழுது வழங்கப்படுகிறது. இந்த ஆலயத்தில் மாசி மகம், மகா சிவராத்திரி, கிருத்திகை, ஆவணி ஆயில்யம் நட்சத்திரத்தில் நாயனாருக்கு குரு பூஜை போன்ற விழாக்கள் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த ஆலயத்தில் வந்து வழிபட்டால் கடன் தொல்லை படிப்படியாக நீங்கி ஐஸ்வர்யம் பெருகும் என்பது ஐதீகம். சங்கு சக்கரத்துடன் காட்சியளிக்கும் முருகப்பெருமான் உள்ள இந்த 1200 ஆண்டுகள் பழமையான சிவாலயத்தை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்துல சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமோகோல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஓம் நம சிவாயே. நன்றி, வணக்கம்.